இன்னைக்கு ஷோரூம்ஸ்ல செம்ம சேல்ஸ்பா. எப்பயும் விட நிறைய ப்ராடக்ட் சேல்ஸ் ஆயிருக்கு. ஓ அப்படியா? என்ன ரொம்ப சாதாரணமா கேக்குற? உனக்கு ஹாப்பியா இல்லையா? இல்ல மனோஜ், ஹாப்பி தான், சந்தோஷமா இருக்கு. ஆமா, எப்போ வருவ? எங்க இருக்க நீ? அது நான் வித்யாவை பாக்குறதுக்காக வந்தேன். ஒரு வேலையா வர சொல்லிருக்கா. வித்யா கூட எங்க போன? அது ஒரு சின்ன வேலை, நான் வீட்டுக்கு வந்து சொல்றேனே. ஷோரூம்ல நிறைய வேலை இருக்கு, அதை விட்டுட்டு எதுக்கு அவ கூட எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்க? இல்லப்பா, ஒரு அவசர வேலை, நான் நேர்ல வந்து உனக்கு சொல்றேன். அவளுக்கு ஆபீஸ்ல எல்லாம் வேலை இல்லையா? எப்ப பாரு உன்னை வர வச்சுக்கிட்டே இருக்கா. ரோகிணிங்கம்மா, அது வந்து மேடம். ரோகிணி, வித்யா கூட தான் இருக்கியா? ஆமா மனோஜ், நான் ஈவினிங் வரேன், வைக்கிறேன். ஓ அவதான் கால் பண்றா, வெளியே போயிருக்காளா? ஏய் எங்கடி இருக்க? வித்யா, நான் ஊருக்கு வந்திருக்கேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். மனோஜ் கிட்ட நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். உன்னை கேட்டாலும் நீயும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ, சரியா? நான் உங்க ஷோரூம்ல தாண்டி இருக்கேன். மனோஜ் என்னதான் பார்த்துட்டு இருக்காரு? உன்னை யாரடி அங்க போக சொன்னது? இப்பதான் அவன் கிட்ட உன் கூட இருக்கேன்னு சொன்னேன். இப்ப நான் நல்லா மாட்டினேன். இப்ப என்ன பண்றது? இனிமே என்ன பண்றது? எப்படியும் அவனுக்கு டவுட் வந்திருக்கும், கேள்வி கேட்க போறான். இப்ப நான் கால் பண்ணதா சொல்லாத, நீ முதல்ல அங்க இருந்து கிளம்பு. நில்ல, எங்க போற? ஆபீஸ்ல இருந்து உடனே வர சொன்னாங்க, அதான் போறேன். ரோகிணி எங்க? அது அவ என்ன பார்க்கதான் வந்தா, அப்புறம் வேற வேலையா? எப்படி 10 செகண்ட்ல அவ எங்கேயோ போயிட்டு நீ இங்க வந்துட்டியா? இப்பதான் உன் கூட இருக்கிறன்னு சொன்னா நீ இங்க வந்துட்ட. அவ எங்க? அப்படியா? அது அது வேற வித்யாவா இருக்கும். அது அவளோட கிளைண்ட் வித்யாவா இருக்கும். நான் இப்ப உடனே போன கிளம்புறேன், பாய்.